தினமும் வெந்தயம் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. வெந்தயத்தில் புரதச்சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, நிக்கோட்டினிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை தினமும் நாம் எடுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு ஏற்படுதுங்கிறத பார்க்கலாம். மெயினாக காலையில் வெறும் வயிற்றுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சாப்பிட்டு, அதாவது ஊற வச்சோ இல்லை சும்மா பச்சையாவோ நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது ஹீமோக்ளோபின் லெவலில் அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லை, அஜீரண கோளாறாக இருக்கட்டும், வயிறு உப்புசன், மலச்சிக்கல், வாயு தொந்தரவு, நெஞ்செரிச்சல், இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்ல தீர்வை தருது. ஏன்னா இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால. அதே மாதிரி உடல் சூட்டை தணிக்குது, உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை தருது. இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால மூச்சு குழாயில் இருக்கக்கூடிய அலர்ச்சி, அதாவது இன்ஃப்ளமேஷன் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அடுத்து மெயினாக நமக்கு தெரிஞ்சது சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சுகர் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம தினமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு சுகர் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உடல் எடையை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கும் வெந்தயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னை க்ளோவாக வைக்கிறதுக்கும், ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், டேண்ட்ரஃப் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் வெந்தயத்துக்கு முக்கிய பங்கு இருக்குது. முக்கியமாக கேன்சர் செல்ஸை தடுக்கிற ஆற்றலும் இந்த வெந்தயத்துக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெந்தயம் தினமும் நம்ம சாப்பாட்டில் எடுத்துகிட்டு வரலாம். காலையில் வெறும் வயிற்றுல 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரலாம். ஊற வச்சோ இல்லை பவுடர் ஃபார்ம் பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். தேங்க்யூ.